அடுத்ததாக செயலூக்கத்துக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது ஊக்கப்படுத்துவதையே பணியாக கொண்ட இந்த மணியாடர் வாத்தியார் யார்? திரையில் பார்க்கலாம். என்னுடைய லட்சியம் எழுத்தாளர் ஆவது. என்னுடைய லட்சியம் மருத்துவர் ஆவது. சதுரங்க வீரர் ஆவது. விண்வெளி வீராங்கனை ஆவது. கப்பல் படை வீரர் ஆவது. மாவட்ட ஆட்சியர் ஆவது. ஆசிரியர் ஆவது. சிந்தனைகள் செயல்களாக வடிவம் பெறும்போது ஏற்படும் தாக்கத்திற்காக தாகத்தோடு பணியாற்றி வருபவர் பழனிக்குமார். தென்காசி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள திருநாவுக்கரசு தொடக்கப் பள்ளியில் பணியாற்றும் இந்த இடைநிலை ஆசிரியரை பழனிக்குமார் என்று அழைப்பதை விட மணியாடர் வாத்தியார் என்பதே அடையாள பெயராக மாறிவிட்டது. தமிழகம் புதுச்சேரியில் உள்ள இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் ஏதேனும் சாதனை செய்தால் அவர்களின் முகவரிக்கு 10 ரூபாய் மணியாடர் அனுப்புவது பழனிக்குமாரின் வழக்கம். சிறிய தொகைதான் என்றாலும் அதுவே பரிசாக மாறும்போது அந்த 10 ரூபாய் 10.5 மாற்று தங்கமாக பெருமதிப்பு பெறுவதை மறுக்க முடியாது. மணியாடர் பணம் மேலும் பல மணிமகுடங்களை தேடச் செய்யும் ஊக்கமாக அமையும் என்பது பழனிக்குமாரின் நம்பிக்கை. அத்தோடு தமது பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களுக்கு தங்க காசை பரிசாக வழங்கி கூடுதல் ஊக்கமளிக்கிறார். தம் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல வாழ்விலும் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என்பதற்காக தனது ஓட்டத்தை தொடங்கிய பழனிக்குமார் களப்பயணம் என்ற திட்டத்தின் மூலம் களமாடி வருகிறார். வகுப்பறையோடு மாணவர்களின் அறிவை சுருக்கி விடாமல் வயற்காட்டுக்கு வாருங்கள் மாணவர்களே, உங்களுக்கு வரப்புயர நீர் உயரும் வேளாண் வாய்ப்பாடு சொல்லித் தருகிறேன் என்று காடு கழனிகளின் செயல்முறைகளை கற்பித்து தருகிறார் பழனிக்குமார். வங்கி, தபால் நிலையம், மருத்துவமனை உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகளை மாணவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ள அழைத்துச் செல்கிறார். உலகத்தோடு உரையாட இணைப்பு மொழியாக விளங்கும் ஆங்கிலத்தின் அவசியம் உணர்ந்து தம் பள்ளியிலேயே ஆங்கில மொழி பயிற்சி அளித்து வருகிறார். பள்ளியையும் மாணவர்களையும் மேன்மைப்படுத்தவும் சமூக ஊடகங்கள் வழியாக உலகை நாடி ஈடற்ற பள்ளியாக விளங்குவதற்காக ஓயாத அலையாக உழைத்து வருகிறார் இந்த இடைநிலை ஆசிரியர். சிறப்பு திட்டங்கள் பலவற்றை தீட்டி அரசு பள்ளியை சொகுசு பள்ளியாக தரம் உயர்த்துவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் ஆசிரியர் பழனிக்குமார் அவர்களுக்கு செயலூக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புதிய தலைமுறையின் செயலூக்கத்துக்கான விருதையும் நற்சான்றையும் வழங்க வேலம்மாள் போதி கேம்பஸ் நிறுவனத்தின் மண்டல தலைவர் தலைமை ஆசிரியை திருமிகு லாவண்யா அவர்களையும், ஸ்டான்லி மருத்துவமனையின் இதய அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் கண்ணன் அவர்களையும், தவ அமுதம் பள்ளி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு சாரை கனகதரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செயலூக்கத்துக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு பழனிக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதுநகர்ல மடத்துப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவன் பெயர் வந்து கௌதம், 2ஆம் வகுப்பு மாணவன். அவன் ஒரு பாடல் அழகாக பாடினான். அந்த பாடலை முகநூலில் பார்த்து அந்த மாணவனுடைய விவரத்தை வாங்கினேன். முகநூல் நண்பர் பெயர் பாதி சந்தியா.
அவங்களும் வந்து ரிப்ளை பண்ணாங்க. அந்த மாணவனுக்கு நான் 10 ரூபா அனுப்புனேன். பழனிக்குமார் சார் வந்து 10 ரூபா அவங்களுக்கு வந்து மணியாட அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த மிஸ் வந்து கேட்காங்க வந்துட்டேன், இப்போ இந்த மாதிரி உனக்கு 10 ரூபா வந்திருக்கலாம், இந்த 10 ரூபா வந்து நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னான், மிஸ் இந்த 10 ரூபால 2 ரூபா எனக்கு, 2 ரூபா அக்காவுக்கு, 1 ரூபா உண்டியலுக்கு, மீதி 5 ரூபா வந்து அம்மாவுக்கு தக்காளிங்க கொடுத்துரும் அப்படின்னா. அப்போ அதாவது என்ன காரணம் அப்படின்னா, பணம் என்பது வந்து நம் பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்து தான், நம்மளுடைய தேவையை பொறுத்து தான். அந்த மாணவனுக்கு வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த 10 ரூபாய் விஷயம்ங்கிறது வந்து 10 லட்சம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த மாணவருக்கு அந்த 10 ரூபா என்பது அதுக்கு மதிப்பு 10 ரூபா கிடையாது. இனி 50 ஆண்டு காலம் தாண்டி மணி ஆர்டர் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த மாணவரிடம் அந்த 10 ரூபா கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் அது அவனுக்கு திறமைக்கு கிடைத்த பரிசு. இப்போ ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப கடினமான பணி, இன்னைக்கு எல்லா ஆசிரியர்களும் மேற்கொள்கிறாங்க. ஸோ இந்த ஆசிரியர்கள் விருது வாங்கினவங்க மட்டும் இல்லாமல் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நேரத்தில் புதிய தலைமுறைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Good evening everyone. I feel blessed and honored to be the part of this award ceremony. Hats off Pudhiya Thalamrai. Keep continuing.